பகவானே, என்னப்பா சோர்ந்து போயிருக்கிற? சோசம்லாம் ஒண்ணுமில்லை, வீட்டுக்காரமா வந்துட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. அங்க பாருங்க, முன்னாடியே நிக்கிறாங்க. ஆனால் சுவாமி உங்க குடும்பம்லாம் ஓட்டையா போவ. ஏனப்பா? நீங்க புடிச்சிட்டு ஆடுங்க போங்க. சுவாமி ஐயப்பா மாதிரி மல்லிகை, முல்லை, கோங்கு, இருவாச்சி, பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான புஷ்பங்களை கொண்டு வந்து தங்களை திவ்ய பாதங்களில் கொண்டு கோடி சரணம் செய்து
ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியினுடைய அருளால் எனக்கு சீர சிறப்போடு நீடூடி காலம் இந்த மாயவனுக்கு வரை மகாலட்சுமி என்னோடு இருப்பாய் தேவி. அப்படி எல்லாம் வாழ்க்கை சுவாமி சாமி. பாடா போல கண்ணா கடவுளே கூட்டிங்களா சாமி? எங்கப்பா போயிருந்த? இங்கே தான் சாமி இருக்கிறேன். இரு சாமி. ஓடு 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 கட்டிடுச்சு சாமி. சரி, எப்படி இருந்தாலும் தேவி தங்களின் பாதங்களை பணிந்தபடிதான் நீடூடி காலம் என்னோடு வாழ்ந்திருப்பாய் என்று வாழ்த்தினீர்கள். அப்படி இருக்கு வேலையில சுவாமி என்னடி நாம் இருவரும் அலமலைக்கு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சத்தம் திடீர் திடீர்னு கிடீர் கிடீர்னு கேட்குது சுவாமி. வைகுந்தமா? ஆமா சாமி, வைகுந்தம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? ஆமா. வைகுந்தம் வந்தோம். வைகுந்தம் காதல் தாங்கட்டை ஆ. கண்ணாலியா பாக்குறேன். ஆமா சாமி. என்ன அழகு! ஐயோ, கோடி மலர் கொட்டி அழகு சாமி. எத்தனை அழகு! கோடி மலர். 8 சுத்து கல்கோட்டை எறும்பேறாத மண்டகம், ஆமா சாமி. 10 அடுக்கு கல்கோட்டை பாம்பேறாத மண்டகம், செவுத்துல சித்திர வச்சு சிங்கார பொம்மையோடு ஏண்டா கடவுளே, இந்த மண்டபத்துல தாண்ட கண்ணன் நாராயணன் பாடா. ஆமா சாமி, இங்கே தான். ஏய், கடவுளே, அந்த நாராயணன் இருந்தா ஆ. 5 சரங்கொண்டு பஞ்சமகாசூரம் வந்திருக்கிறான் வைகுந்தத்திற்கு. சரிங்க. அவன் பாதத்தை வந்து படினுமான்னு சொல்றா போய். அப்படியே சொல்லிட்டு வரேங்க. புறப்படு. கடவுளே, ஆழ்வார் சாமி, என்னப்பா ஏனப்பா? நம்மளுடைய வைகுந்தத்துல ஒரு திஷ்டி பூசணிக்காய் வந்திருக்கு சாமி. அது வந்து உங்களுடைய பாதத்தை பணியணுமா? திருச்சி பூசணிக்காய். அப்படி என்றால் அந்த பூசணிக்காய வந்து இந்த மாயவரும் வளர்மங்கையை சுட்டி கொண்டு போய் முச்சந்தியில உடைச்சிட்டு வைப்பா. அப்படி ஆளுங்க. இவர் சொன்னது பூசணிக்காய் எனக்கு தெரியவில்லை. முட்டப்பனையாத்தை ரோட்டிலே உருட்டி விட்டால் எப்படி வரும்? அது போல் தெரிகிறது சுவாமி. என்னடா இருசாமி, அந்த பஞ்சமகா சூரனம், அந்த சூரன் வந்து வெளியே நின்னுகிட்டு அதை ஊம்பிக்கிட்டு உங்க 2 பேரும் வந்து அவன் பாதத்தை பண்ணிடுமா, இல்லைன்னா வைகுந்தத்தை விட்டு அவங்கள ஓட்டி விடுவானா? ஏங்க நாம சாதாரணப்பட்ட ஆளா? அப்படியா சொல்றா? ஆமா சாமி. டேய், ஐயா, ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி மும்மூர்த்தி கடவுளிலே முதல் மூர்த்தி. ஆளுங்க. இந்த நாராயணமூர்த்தியினுடைய பாதத்தை பணிந்து அந்தவனை வேண்டிய வரத்தை வாங்கி போக சொல். அப்படி அது கிடையாது. அந்த பஞ்சு மூக்கை நல்ல மூக்கா மாத்திட்டு போக சொல்லு. வாவ். ஏய் மத்தேரே, என்னடா சொன்னா கண்ணே? ஐயா, சாமி இங்க வாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா சாமி? சொல்றதுக்குள்ளார ஏன்டா ஆடு அறுக்கிறதுக்கு முன்னாடி அப்பா புடுங்குற? சொல்றா. டேய், வந்து உன்னை ஊம்ப சொன்னான் போ. என்னது? ஐயா, இங்க பாருங்க, என்ன சொல்றேன்னு முன்ன கேளுங்க. அவன்லாம் வந்து உங்க பாதத்தை பணிய முடியாதான். அவங்க 2 பேருடைய பாதத்தையும் பணிஞ்சு வேணுங்கிற வரத்தை வாங்கிட்டு போக சொல்றான். என்ன சொன்னா? அவங்க பொண்டாட்டி ஒண்ணே ஒண்ணு சொன்னா பாரு சாமி. என்னடா சொல்றா? உங்க பஞ்சு மூக்க சரி பண்ணிட்டு போறதான். சரி பண்ணி. ஆமா சாமி. ஏண்டா ஐயா, கொஞ்சா கூட பயலான பேசிட்டு இருக்காங்க. அந்த குட்டச்சி அப்படியே சொல்றா சாமி. நானே பார்க்கிறேன். நீயே போ. சொரப்புடுச்சு குட்டினா போதான் பாட்டுக்கு போ. ஏய் நாராயணா, ஏய் பஞ்சமகா, அட நாராயணா வாடா. ஏய்
வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய நாராயணன் நீதானே? பஞ்சமுகா ஏய், வருந்தாமனை பற்றி உனக்கு தெரியாது. ஏய், ஒழுங்கா ஓடி போய் உயிர் பொழைச்சுக்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது. காலில் விழுந்து வேண்டி வரத வாங்கிட்டு போ. ஏன் காலில் விழுந்துட்டு ஓடி போனா வைகுந்தத்தை விட்டுட்டு? என்னடா இப்படி எகுத்துக்கிட்டு பேசுற? ஏன் நானா அன்னைக்கு? ஏவி, இது ஏதோ பைத்தியக்காரன் போல தெரிகிறது. ஆமா ஆமா. ஏய், என் மனைவிக்காக உன்னை உயிரோடு விடு. ஓடிவிடு பைத்தியமே. ஏன்டா நான் புறமுதுவ காட்டி ஓடி போறவனாலே? வெற்றி தோல்வி வீரனுக்காக இன்னைக்கு இந்த நாராயணனா இந்த பஞ்சமகாசூரனா பார்க்கவே வந்திருக்கிறேன். ஏன்டா இந்த மாயனோட மகிமை எல்லாம்? இந்த கண்ணனுடைய கபடு சூது இந்த உலகமே அறியும். சரி. இந்த மாயவனுடைய மதுசூது இந்த மண்டலமே தெரியும். என்ன பற்றி உனக்கு தெரியாது. ஒழுங்கா உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிரு. யாரு நீ? ஏன்டா நீதான் வைகுண்டத்தை விட்டு என்ன கண்டு ஓடி போகணுமா தவிர நான் உன்னை கண்டு ஓட மாட்டேன். அப்படியா? ஏய் நாராயணா, ஏய், ஆனா உனக்கு வல்லமை தானே இருந்தா? ஏய் நாராயணா, ஏய் நாராயணா, ஏன்னா அடிபட்டு சாவாதா? உன்னை தவிர வேற ஆளு இந்த அகிலத்துல எவனாவது கைய நீட்டி இருந்தா என்னால கைய வெட்டி இருப்பேன். என்ன ஒன்று வாசனை விடுற? உனக்கு ஒண்ணு உன் கையில தானே விடுறேன். என்னத்துக்கு விடுற? இதுக்கு தான். இந்த கையில தானே நான் வெடிச்சா வாங்கிட்டு போறேன். அதுக்கு தான் கைய விடுறேன். டேய், என்னடா டேய், ஏய், என் சத்துனால சக்கரத்தா.
ஒருத்தன் அவனை போய் அடிக்கிறது துப்பு மயிரில்ல. சக்கரம்னு சொன்னா அவன் சக்கரத்தேன் மாயால் கடித்து கவி விட்டு என்னை கண்டு ஓடிட்டு இருக்கிறான் நாராயணன். சரி அவனை விடமாட்டேன். லட்சுமி ஒடி வந்துடுறி, அடி அடி செம்மடி அடிக்கிறான், வந்துடுறி என் புருடி வந்துடுறி. சரி இல்ல அவனை போட்டு ஓ. அசிங்கமான வார்த்தை பேசப்படாது. சரி நீ என்னத்த கிளிக்கிறது பாக்குறேன். என்ன என்ன ஏய், உன் புருஷ ஓடின மாதிரி இந்த வைகுந்தத்தை விட்டு ஓடி போடு. என்னது ஓடிப்போ, இந்த வைகுந்த விட்டு ஓடிப்போ. ஒன்னால ஓட முடியுமா முடியாதா? யாரு? ஒன்னால நான் வைகுந்தத்திலே தான் இருப்பேன். நீ ஓடவே ஓட மாட்டியா? முது பண்ணி வந்துட்ட நான் வைகுந்தத்தை விட்டு போக மாட்டேன். எதுக்கு முதுகுல வந்த? இன்னைக்கு வெடிய வெடிய அந்த வைகுந்தம் நான் சேருவேன். சரி நான் போக மாட்டேன், நீ தான் போகணும். ஆ? ஓடிப்போ. உன்னால போக முடியாது. போடு. அப்ப நானே போய் வெற்றியாரு, என்ன எனக்குண்டா 350 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிற அங்க போட. ஏய், வைகுந்தம் நாராயணனோ ஆதிலட்சுமியோ எல்லாமே அடிப்பட்டு உதப்பட்டு ஆமாங்க வைகுந்தத்தை விட்டு அப்படியே கதிகளைக்கு ஓடுறாங்க. ஆமாங்க வைகுந்தத்துக்கே நான் தான். ஆமா வைகுந்தத்துக்கு இந்த வைகுந்தத்துக்கு அதிபதி யாரு? என்னடா பண்றீங்க? எவ்வளவு ஆ, அந்த வைகுந்த நாராயணன் அடிபட்டு ஓடுறான். அவன் திரும்பி திரும்பி எங்கிட்ட சண்டைக்கு வரான். அதான் பாருசாமி குட்டச்சிக்கு அவளை கரகரன்னு சொல்லட்டி இல்ல சாமி நட்டு என் நிலத்தால் இந்த பலத்துல அடிச்சிருப்பேன். எங்கடா என் புருஷன்? ஏய், அடி உன்னை கொல்லாத விடுவலாடி. பால் எடுத்து போர் புரியலடா எனக்கு சமமா. அத்தாங்க கால் சட்டை செய்யறடா. காலோட மூத்திரம் விடுறவ அவ வந்து நம்ம கிட்ட வாழை எடுத்துக்கிட்டு குத்துறதா? எந்த குத்து? சரி, இல்ல சாமி அவங்க 2 பேரும் ஓத்து விட்டாங்க, ஓடிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆமாங்க மீதி இருப்பது ஆ. இந்த வைகுந்தத்துல நான் தான். இப்ப இந்த வைகுந்தத்துக்கு நீ அரசனா நான் அரசனா? நான் தான்டா. நான் தான்டா. ஏய் நான் தான்டா. பஞ்சமகாசூரன் தான். பஞ்சமகாசூரன் இல்லடா, இந்த கோமாளி பையன் தான் இதுக்கு அரசன். ஏன்டா? வைகுந்தத்துக்கு அதிகூதி. ஏய், ஐயா இன்னும் ஒரு லோகம் எங்க இருக்குது? இன்னொரு லோகம் சுடுகாட்டுல இருக்குது போறியா? ஏய், ஏய்,